நம்ம ஆபீஸ்க்கு வரவங்கள ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. நீ எல்லாம் எப்படி ஃபியூச்சர்ல அட்வொகேட் ஆகி நல்லா வர போறேன்னு தெரியல. உங்க அப்பாவே பெரிய லாயர். அப்படி இருந்து உன்னை இங்கிட்ட அமைச்சிருக்காருனா பார்த்து நடந்துக்க. ஆல் தி பெஸ்ட் கார்த்தி. தேங்க்யூ சார். நீ எங்க என்ன நின்னுட்டு இருக்க? அந்த கிளையண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, சீக்கிரம் போ. ஓகே சார். நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கன்னு சொல்றதுக்கு இவ்ளோ பில்டப். இரு, உன்னை வேலையை முடிச்சிட்டு வந்து பாத்துக்கிறேன். என்ன லுக்கு? முடிச்சிட்டு வந்து பாத்துக்கிறேன் இரு. ராஜிமா. சொல்லுங்கம்மா. சமையல்லாம் இப்ப ரெடி ஆயிடும், கொஞ்ச நேரம். அது பரவாயில்ல, அப்படி ஒன்றும் அவசரம் இல்ல. நீங்க பொறுமையாவே செய்யுங்க. 2 நாளைக்கு முன்னாடி வெங்காயம் பச்சை மிளகா வச்சு ஒரு தொக்கு பண்ணீங்கல்ல, அதை இன்னைக்கு கொஞ்சம் பண்ண முடியுமா? சரிம்மா, கண்டிப்பா பண்ணி தரேன். நாங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க சம்மந்தி வீட்டுக்கு போறோம். சம்மந்தி வீடா? என் மருமக பவானி வீட்டுக்கு. ஓ, அதான் போகும்போது அவங்களுக்கு இந்த தொக்கு செஞ்சு எடுத்துட்டு போலான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் செஞ்சு கொடுக்கறேன். சரிங்க. ஆமா, எல்லாருமேவா கிளம்புறீங்க? எல்லாரும் போறதா தான் நினைச்சிருந்தோம். ஆனா இந்த சண்மதி மட்டும் வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டா. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். ஏதோ முக்கியமான கேஸ் போல. நாங்க எங்க சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க தான் சண்மதியை கொஞ்சம் பாத்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். சரிங்க. மங்க. சொல்லுங்க. ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு காசு கேட்டிருந்தேனே, என்னாச்சு? நீங்க என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு கமலாக்கா கிட்ட தான் கை மாத்த 20,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அதுவும் அதை திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட திருப்பி கொடுக்கணும். வட்டிக்கெல்லாம் எதுக்குமா வாங்குற? அவசரத்துக்கு அவங்க மட்டும் தான் காசு தராங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? கிளையண்ட் கிட்ட இருந்து பணம் வந்ததுமே திருப்பி கொடுத்துடலாம். சரி, இப்ப அந்த பணத்தை கொடு. சரி, நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க. சரி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு. சார், காஃபி இப்படி வச்சிருமா. என்னமா பாக்குற? ஒண்ணு இல்ல சார். நீ என்ன யோசனையில பாக்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. மங்க எவ்வளவு விவரமானவ பாத்தியா? மாசம் மாசம் நான் கொடுத்து வச்ச காசை சேர்த்து வச்சு அதை யார்கிட்டயோ கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து அதை என்கிட்ட கொடுத்து வட்டியும் வாங்குறான். என் மனைவி மங்க இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆமா, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த ரூபா நோட்டெல்லாம் இப்படி சுருண்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ கடுகு டப்பாலையோ மசாலா டப்பாலையோ அவ பத்திரப்படுத்தி வச்ச பணம் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. என் பொண்டாட்டி இவ்வளவு சாமர்த்தியமா இருக்க போய் தான் என்னால இத்தனை வருஷம் குடும்பம் நடத்த முடியுதோ என்னவோ. சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. வாமா. வா, எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சிட்டேங்க.
என்னப்பா கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம்டா. எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? வச்சாச்சுப்பா. ஆமா கொடுங்க. என்னம்மா அது? ஒன்னும் இல்லடா, வழக்கமா நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போவோம் இல்லையா? ம். அதான் இவங்கள மிளகா தூக்கு செய்ய சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல. அதுக்குள்ள வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹேய் வா. இந்த நீங்க போய் 4-5 நாள் ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு ராஜிமாவை வேலை வாங்குறீங்களா? சண்மதி, நீயும் எங்க கூட ஊருக்கு வரலாம்ல? நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அண்ணி, எனக்கு மட்டும் வர ஆசை இல்லாமலையா என்ன? ஒரு முக்கியமான கேஸ், அதை முடிச்சாதான் நான் ஃப்ரீ ஆவேன். கேஸ பாத்துக்கிறது ஃபுல்லா உன் சீனியர் லாயர்ஸ். அப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கு? அண்ணா, ஊருக்கு கிளம்புற நேரம் என்கிட்ட திட்டு வாங்காத, அமைதியா கிளம்பிடு. பாருப்பா அவன. டேய், நீ ஏன்டா அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல போய் கார்ல ஏறப்போ. சரிப்பா. வாங்க வாங்க வாங்க. அத்தைக்கு பாய் சொல்லு. Bye. பத்திரமா போயிட்டு வா என்ன? பாய். பாய் சண்மதி. மா பா, நாங்களும் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா இரு என்ன? அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. ஆ. நீங்க இருக்கிறதுனாலதான் அவளை நாங்க விட்டுட்டு போறோம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க, வரோம். அப்பா பாத்து. ஓகேடா செல்லம். ஃபோன் பண்ணு. பாய். பைடா. பத்திரம். பாய். பாத்து போவாங்க. பாய். ராஜிமா, வா சண்மதி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? எனக்கு பயங்கரமா பசிக்குது. இதோ இப்ப ரெடி ஆயிடும். நீ போய் டைனிங் டேபிள்ல உட்காரு, நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். எதுக்கு டைனிங் டேபிள்ல போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடணும்? நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே சாப்பிடுவேன். இந்தா. Thank you. சண்மதி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்க. இல்ல, அன்னைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட சொந்தமா கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னியே, அப்படியே அந்த விஷயத்துல அப்படி ஒரு பிடிவாதம்? பிடிவாதம்லாம் இல்ல. சொல்ல போனா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை நான் இன்னும் பார்க்கல, அதான் உண்மை. மனசுக்கு பிடிச்ச பையனா எந்த மாதிரி? அது எப்படி வார்த்தையால என்னால சொல்ல முடியல. அது ஒரு மாதிரி ஃபீலிங். முன்ன பின்ன தெரியாத பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட நம்மள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சத்தியமா தெரியல. ராஜிமா, நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் அவனை பார்த்ததுமே என் ஹார்ட் அப்படியே ஒரு செகண்ட் வைப்ரேட் ஆயிடணும். இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி அவனை நான் பார்க்கும்போது என்னை சுத்தி ஃபுல்லா பளிச்சுன்னு பல்ப் எரியணும். ரொம்ப தூரத்துல இருந்து மெலோடி சாங் கேட்கணும். இந்த சினிமால காட்டுவாங்கல்ல, இந்த உலகமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும். ஆனா அவன் மட்டும் அப்படியே என்ன பார்த்து நடந்து வர மாதிரி எனக்கு தோணணும். இதெல்லாம் எந்த பையனை பார்க்கும்போது எனக்கு தோணுதோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்றீங்க ராஜ்மா? தோசை வைங்க. இதோ.
என்ன? ஒன்றும் இல்லை, பின்னாடி கார் எதுவும் வருதான்னு பார்த்தேன். நான் சொன்ன லொகேஷன் உனக்கு தெரியும்ல, ரூட் எதுவும் மாறி போயிடாத. மேப் போட்டேன், அதை பார்த்து கரெக்டாக போயிடுவேன். கிளைண்ட் பார்த்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நீங்க ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகணும். சரிங்க. ஏதாவது சாங் போடுங்க. ஐயோ, இப்படிதான் பிரேக் போடுவியா? முன்னாடி என்ன? ஹலோ, இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஹார்ன் அடிங்க. நவுருங்க. ஏங்க, அதனால நவர மாட்டாருங்க. அப்ப அவரு போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாமா சார்? ஐயோ, அது எப்படிங்க முடியும்? அங்க உங்களுக்காக கிளைண்ட் வெயிட் பண்றாங்களே. தெரியுதுல்ல, இறங்கி போய் அந்த ஆளை வழிவிட சொல்லுங்க. சரிங்க. எனக்குனே வருவீங்களாடா? என்னங்க இது? நடு ரோட்ல இந்த மாதிரி நின்னுட்டு இருந்தா எப்படிங்க போறவங்க போவாங்க? நான் இங்க நிக்கிறேன்னு நல்லா தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு காரை இந்த பக்கமா சொயின்னு எடுத்துக்கிட்டு வர்ற? வேற 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 எந்த பக்கமா போக வேண்டியதானே? அண்ணா, நீங்க நில்லுங்க. நான் வேண்டான்னு சொல்லல, கொஞ்சம் ஓரம் பண்ணிக்கலாம்ல. நான் இங்கதான் நிப்பேன். உனக்கு அவசரம்னா நீ காரை அப்படியே ஓடிட்டு போ. என்ன அவசரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன உள்ள இருக்கவங்க சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும். ப்ளீஸ்ண்ணே. டேய், குடிக்கிறியா? கொஞ்சம் ஓரமாண்ணே. என்ன மறுபடியும் அங்க போதீங்கண்ணே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஏங்க, இப்போ நீங்க எதுக்கு கார் விட்டு இறங்குனீங்க? நீங்க போய் கார்ல உட்காருங்க, நான் உடனே ஒரு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரியா? மேடம், இவர் வந்ததுல இருந்தே நம்ம கிட்டே ராங்கா பேசிக்கிட்டு இருக்காரு. நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு டிராபிக் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, உங்க முகத்துக்காக பாக்குறேன். சைக்கூலி சேதாரம் இல்லாம அப்படியே அழகா உங்க லவ்வரை கூட்டிட்டு போயிடுங்க. ஹே, லவ்வரா? இவர் ஏன் லவ்வர்? நீ பார்த்த? அப்பா, இவரு லவ்வர் இல்லனா அப்ப யாரு? இவரு நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு பையனா? மூஞ்சு. நீங்க என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. எங்க பார், வழிவிட போறியா இல்லையா? ஏய், என்ன ஓவரா சவுண்ட் விடுற? இந்த ஏரியால நான் யார் தெரியுமா? அக்கம் பக்கத்துல கேட்டு பாரு. என்ன கண்டாலே இந்த ஏரியாவை நடுங்கும்.
ஹேய், பயப்படு. ஷ். விட்டு ரொம்ப பேசிட்டே இருக்க மவனே. என்ன பத்தி எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு, அப்ப தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு நடு ரோட்ல தகராறு பண்ணிட்டு இருந்த தொலைச்சிருவேன். ஒழுங்கா வழிவிடு போ. ஏய், நான் யார் தெரியுமில்ல? எலிய அடிச்சிட்டல. ஏய், உன் பொண்டாட்டி வச்சு அடிக்கிறியா? வாங்க. பொண்டாட்டிய கூட்டு வரேன்டா. போடு ஒன்று. சே, பா. ஏங்க ஒரு ஆம்பளை இப்படி பட்டுன்னு கை நீட்டி அடிச்சிட்டீங்க. தப்பு பண்ணா இதுல ஆம்பளை பொம்பளைன்னு என்ன இருக்கு? யாரு தப்பு பண்ணாலும் கேக்குற விதத்துல கேட்டாதான் அடங்குவாங்க. நீங்க தான் தேவையில்லாம அந்த ஆளுக்கு பயந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க. சரி வாங்க, கிளைண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கிளம்பலாம். போலாம். சரிங்க மேடம், நாளைக்கு பார்க்கலாம். வரேன். வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. அட வாப்பா வா. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. அட வாங்க வாங்க. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ராஜிமா. வாமா. ராஜிமா, இன்னைக்கு எங்க ஆபீஸ் டிரைவர் வந்திருக்காரு. நீங்க அவருக்கு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா? நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன். சரி, நான் போட்டு கொடுக்கறேன். ராஜிமான்னு ராஜிமா தான். ஆபீஸ் டிரைவர் வந்திருக்கிறதா சண்மதி சொன்னான். கார்த்திக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல வேளை நாம இங்க இருக்கிறதா அவன் பார்க்கல. நாம இங்க வேலை பார்க்கறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஷோ. ராஜிமா. என்ன ராஜிமா, காஃபிய கையிலே வச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அது குக்கர் வச்சிருந்தேன், அத உடனே ஆஃப் பண்ணணும். அதான். சரி, அப்ப என்கிட்ட கொடுங்க, நான் போய் அவருக்கு கொடுக்கறேன். ஹலோ,
எக்ஸ்கியூஸ் மீ ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? அது சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். காஃபி. ஆ,